السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده لا شريك له في ألوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في أسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் அதில் ஒரு பிரிவாகிய தமிழ் தாவா ஃபோரமின் ஜித்தா மேற்கு மண்டலம் சவுதி அரேபியாவின் சார்பாக இந்த ஒரு நாள் இஸ்லாமிய கண்காட்சி நிகழ்ச்சியோடு மார்க்க விளக்க நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திட ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனையையும் என்னுடைய துஆவையும் நான் அவர்களுக்காக செய்து கொள்கிறேன். மிக அற்புதமான இந்த ஒரு சமூக சேவையை மார்க்க பணியோடு சேர்த்து சமுதாய பணியையும் அவர்கள் இணைத்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல சூழலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மினன் நாசி மஃபாத்தீஹலில் கைரி மகாலிகலில் ஷர். நிச்சயமாக மனிதர்களில் ஒரு வகையினர் இருக்கிறார்கள், அவர்களின் மூலமாக அவர்களுடைய கரத்தில் அல்லாஹ் நன்மையினுடைய திறப்பானை கொடுத்திருக்கிறான், தீமையினை அடைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். வ இன்ன மினன் நாசி மஃபாத்தீஹலில் ஷர்ரி மகாலிகலில் கைர். இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள், அவர்களுடைய கரங்களில் தீமையினுடைய திறப்பானும் நன்மையை அடைக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். இந்த ரெண்டு பிரிவுகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு வாழ்த்து சொன்னார்கள், இன்னொரு பிரிவினரை கண்டித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதூபா, வாழ்த்து உண்டாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் எனில் சொர்க்கம் கிடைக்கட்டும் என்று பொருள். சொர்க்கம் கிடைக்கட்டும். லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்தீஹல் கைரி அலா யதைஹி. யாருடைய கரத்தில் அல்லாஹ் நன்மையினுடைய திறப்பானை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும். வவைலுன், கேடு உண்டாகட்டும். லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்தீஹ ஷர்ரி அலா யதைஹி. யாருடைய கரத்தில் அல்லாஹ் தீமையினுடைய திறப்பானை கொடுத்திருப்பானோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருப்பான், ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் விரும்புகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். ஈமான் கொண்டோர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள், உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். வஃஅலுல் கைர், நன்மையான காரியங்களை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக ஒரு முஸ்லிம் எல்லா நாளும் எல்லா நிலைமையிலேயும் பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமும் சதக்கா கொடுப்பது கட்டாய கடமை என்று சொன்னார்கள்.
கூட்டத்தில் உள்ளவர் கேட்டால், அல்லாஹ்வின் தூதரே, சதக்கா கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே. அல்லாஹ் உங்களுக்கு கரங்களை கொடுத்திருக்கிறான், அந்த கரங்களினால் உழைத்து நீங்களும் சாப்பிடுங்கள், பிற மனிதர்களுக்கும் கொடுங்கள். அதற்கும் வழி இல்லை என்று சொன்னால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், வழி தவறி இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டுங்கள். அதற்கும் ஒரு மனிதன் சக்தி வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், பிற மனிதர்களுக்கு துன்பம் இழைக்காமல் இருங்கள், சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்நாளில் பிற மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும், எதையாவது செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இப்படித்தான் சொல்லுகிறான். ஒரு முஸ்லிம் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், பிள்ளை குட்டிகளை பெற்றோம், விதி வந்து செத்தோம் என்று இல்லாமல் ஒரு முஸ்லிம் தங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஈமானுடைய கிளைகளை குறித்து சொல்லுகிற பொழுது, அல் ஈமானு பிதஅ வ சித்தூன ஷுஅபா அலாஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது, 60க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. அதில் உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித் தரீக். நோவினை தரக்கூடிய பொருட்களை, பாதைகளை விற்று அகற்றுவது ஈமானின் ஒரு கிளை என்று சொன்னார்கள். ஏதாவது பிற மனிதர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில்தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஏதாவது நன்மையான காரியங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஈமான் கொண்ட முஸ்லிம்களை அவர்கள் அழைத்து கொண்டு செல்லுகிற பொழுது பின்னால் ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான். எதிரில் கடல் தென்படுகிறது, பின்னால் போக முடியாது, வசமாக மாட்டிக்கொண்டோம். மக்கள் சொன்னார்கள், ஃபலம்மா தரா அல் ஜமஆனி, அந்த நேரத்தில் கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், இன்னா லமுத்ரகூன், வசமாக மாட்டிக்கொண்டோம், இன்றைக்கு ஃபிரௌனின் மூலமாக நாம் கொல்லப்படுவோம் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? கல்லா, ஒரு பொழுதும் இல்லை, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னோடு என்னுடைய அல்லாஹ் இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அருமை தோழர்களே, நண்பர்களே, இந்த சம்பவத்தில் ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஆற்றல் உடையவன், அல்லாஹ் ஆற்றல் வல்லமை மிக்கவன், அல்லாஹ் எந்த வகையிலேயும் உதவி செய்துவிட முடியும். என்றாலும் கூட அல்லாஹ் நீங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்பதை குறிக்கும் முகமாக ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன் அத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், கடலில் உங்கள் தடியால் நீங்கள் அடியுங்கள். ஃபன்ஃபலக, அது பாதைகளாக, ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், உங்களுக்கு பல பாதைகளாக பிரித்து கொடுக்கும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ்விற்கு கைத்தடியை அடித்தால்தான் கடலை பிளக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்றாலும் கூட அல்லாஹ் விரும்புவது ஏதாவது செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் முகமாகத்தான் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கட்டளையை விட்டார். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மெஹராபில் உணவளித்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிற பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை கண்ணால் பார்த்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கர்ப்பத்தில் சுமக்கிற பொழுது மிக சிரமப்பட்டார்கள். காலத் யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா வ குன்து நஸியம் மன்சியா, இந்த வேதனை வருவதற்கு முன்னால் நான் மரணித்திருக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட பிரசவ வேதனையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் பசியினால் வாடுகிறார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டான். மெஹராபில் விதவிதமான உணவுகளை கொடுத்து கண்ணியப்படுத்திய அல்லாஹ் அந்த நேரத்தில்
கர்ப்பஸ்திரியாக இருக்கிற பொழுது மௌத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கூட அல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான் தெரியுமா? ஃபஹுஸ்ஸி இலைகி பிஜிதின் நஹ்லத்தி, மரியம் நீங்கள் தவழ்ந்து போய் அந்த பேரித்தம்பழத்தை பிடித்து ஆட்டுங்கள். துஸ்கிது அலைக ரத்தபன் ஜனியா, பேரித்தம்பழம் விழும், அதை எடுத்து சாப்பிடுங்கள். அல்லாஹ் இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு உணவு கொடுத்து கண்ணியப்படுத்த முடியும் என்றாலும் கூட உழைப்பு என்பது உங்களுடைய புறத்தில் இருக்க வேண்டும், ஏதாவது செய்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஆக ஒரு முஸ்லிம் எல்லா நிலையிலேயும் பிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான், பொது சேவை செய்யக்கூடியவனாகத்தான் இருப்பான். அந்த அடிப்படையில் அருமை சகோதர சகோதரிகளே, நாம் சொர்க்கத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈமானோடு நல்ல அமல்களோடு இது போன்ற பிற மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல் மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால்தான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நாம் பெற முடியும். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களில் நம்மை இணைத்து கொண்டு அவர்களுக்கு கை கொடுப்பதோடு அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் குர்ஆன் சுன்னாவோடு நாம் பயணிப்பதோடு பிற மக்களுக்கு பொது சேவை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.